ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா சூடான சாப்பாட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கிறேன். வரமிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகா எடுத்துருக்குதுங்க. புளி ஒரு துண்டு அளவு எடுத்துருக்குதுங்க. இதுதான் அதுக்கு தேவையான பொருளுங்க. பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாங்க அடுப்பில். அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டை ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வணக்கி விட்டுக்குங்க. லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகா ஆட் பண்ணிவிட்டு இதேமாதிரி லைட்டாக வணக்கி விட்டுக்கலாங்க. கரிஞ்சிட போகுதுங்க. வரமிளகா போட்டு ஒரு 2 டைம் மட்டும் லைட்டாக வணக்கி விட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க இந்த பெரிய வெங்காயத்தை. பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. நல்லா வணங்கி வரணும். பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க இந்த பெரிய வெங்காயத்தை. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. புளியை ஆட் பண்ணிக்கிட்டு புளியோடு இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இதெல்லாம் நல்லா வணங்கி வர்ற டைமில் இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டையும் போட்டுட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கி வரட்டுங்க. இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கணும். மசாலா போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வணக்கி விட்டுட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது நல்லா சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது நல்லா பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாட்ட அடித்து எடுத்தாச்சு. இந்த பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்குவோம். அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியிட்டுங்க. பொரியிற டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இது எண்ணெயிலேயே நல்லா வணங்கி வரணுங்க. அதனால் இது எண்ணெயிலே நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அப்படின்னா தான் ஒரு 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கைவிடாமல் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வணக்கி விட்ருங்க. இந்த டைமில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தூளுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தூளுப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுறலாங்க. எண்ணெயிலே நல்லா வணக்கி விடணுங்க. இது நல்லா கலர் மாறி வரணும். மஞ்சள் கலர் இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலராக மாறி வருங்க. அதுபோக எண்ணெய் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நல்லாவே பிரிஞ்சு வரும். அப்போனா தான் இது கரெக்டான பார்த்தா தொக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. கைவிடாமல் நல்லா வணக்கி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது. ஆனால் இன்னுமே நல்லா வணங்கி வரணும். அதனால் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இதோட பச்சை வாசம் இதெல்லாமே போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ உப்புலாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அப்படி பத்தலைன்னா போட்டுக்குங்க. இப்போ
பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கலர் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்குது. இதை நல்லா கலரி விட்டுடலாங்க. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், இன்னுமே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வருங்க, அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க. கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லாவே பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா சூடான சாப்பாட்டுக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க.